மணி தான் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஆன்சைட் போகணுன்றதுக்காக 3 லட்சம் கஷ்டப்பட்டு புரட்டி கொடுக்குற ஹீரோ. ஆனா ஃபாரின் போனதுக்கு அப்புறமா ஆள் அடையாளமே தெரியாம அந்த பொண்ணு மாறிடுது. எப்ப போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்குது. திடீர்னு ஒரு தமிழால கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போனை வைக்க இப்பதான் ஒரு சஸ்பென்ஸே வெளில வருது. ஹீரோ தனியா தூங்கிட்டு இருந்தவர்கிட்ட இருந்து 3 லட்சத்தை அடிச்சுதான் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே ரேண்டமா பார்த்த ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினா மொரட் அட்வைஸ் போட்டுட்டு அடுத்து பார்க்க மாட்டேன்ற மாதிரி போயிருப்பாங்க. ஆனா அடிக்கடி இடையில பார்த்து சாண்ட்விச் எல்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்றதை பார்த்து ஹீரோயினோட அம்மா திட்ட வீட்டை விட்டு கோஸ்ட் ஹீரோயின் வர தென் ஹீரோ மீட் பண்ணும்போது அவங்களோட கணவர் கேன்றனாலதான் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்க இவங்க 2 பேரும் காதலிச்சு சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. இதுல ஹீரோவை விட்டுட்டு போன பொண்ணு போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்ல 2 பேரும் ஒன்னா க்ளோஸா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தையும் அந்த பொண்ணு கொடுக்க ட்ரை பண்ணுவா. நீ நல்லவன்னு வேற சொல்லியிருப்பா. இதெல்லாம் கேட்டு மொத்தத்துக்கு என்ன பழிவாங்கின உலகத்தை நானும் பழிவாங்குறேன்னு ரொம்ப கெட்டவரா நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இடையில ஹீரோயின் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா குழந்தைய நினைச்சு மனசு இல்லாம வெளியில வந்துருவாங்க. இதுல என்ன ஆயிரும்னா ஹீரோக்கு ரொம்ப ஃபேவரட்டான அண்ணனோட ஒய்ஃப் கூடயும் ஒரு தப்பா பேசியிருப்பாரு. அது தெரிஞ்சு யாரையும் கெடுக்க முடியாது, உன நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அனுப்பிவிட இந்த 3 லட்சம் பணத்தை சொந்தக்காரர்னு இருப்பார் இல்லையா, அந்த இறந்து போன நபர் அவரோட வீட்டுல பார்த்து கொடுக்க அங்க இருக்கவங்க இவருக்கு வயிறார சாப்பாடு போடுவாங்க. வாழ்க்கையுடைய அர்த்தம் புரியுது. யாருமே இல்லைன்னா கிடையாது, நமக்குன்னு யாராவது இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க நீ வராதன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா மறுபடியும் ஹீரோயினோட சேர்ந்துட கடும் குப்பை கடலில் இருந்து மீண்டு வருவதுதான் பரிசுத்த மழையும் பெரும் காதலும்னு ராம் சொல்றதோட இந்த படம் முடியுது.